இந்த சட்னியோட இட்லியும் தோசையும் நல்லாயிருக்கும். ஆனால் தோசைக்கே ஒரு வாய் சாப்பிடும்போது அம்மா கைமணமும் ஹோட்டல் டேஸ்ட்டும் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். இந்த சட்னியை மிஸ் பண்ணக்கூடாது. அம்மா சமையல்னாலே ஒரு மேஜிக் தான், கரெக்ட்? இந்த சட்னியில் இந்த மேஜிக் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1 கப் ஒச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 2 சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. லேசாக கலந்து விட்டு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துலாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒச்சக்கடலை எல்லாம் நல்லா வறுபட்டுருக்கும். வறுத்ததை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா விழுது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூடவே தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் ஓகேவாக இருக்கும். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு நம்ம வச்சிருக்க சட்னியில் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கலந்து விட்டு தோசைக்கும் இட்லிக்கும் பரிமாறிடுங்க. நாளைக்கு வேறு ரெசிபி ஐடியோட வரேன்.